ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் நண்பரை சந்திக்கும் போது பயன்படுத்தக்கூடிய சில எளிய ஹிந்தி கான்வர்சேஷன்ஸை கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ரவி, நீ எப்படி இருக்கிறாய்? ஹலோ ரவி, ஹவ் ஆர் யூ? ஹிந்தில நமஸ்தே ரவி, தும் கேசே ஹோ? வணக்கம் ரவி, நமஸ்தே ரவி, நீ, தும், எப்படி, கேசே, இருக்கிறாய், ஹோ. ஓகே, வணக்கம் ரவி, நீ எப்படி இருக்கிறாய்? நமஸ்தே ரவி, தும் கேசே ஹோ? இங்க கேர்லா இருந்தா எப்படி வரும்னா தும் கேசி ஹோ, இங்க டபுள் இ வரும். ஓகே, இங்க மட்டும் மாறும். ஸோ சப்போஸ் ராதா, நமஸ்தே ராதா, தும் கேசி ஹோ? நான் நன்றாக இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறாய்? ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? मैं ठीक हूँ, तुम कैसे हो? நான் நன்றாக ठीक இருக்கிறேன் हूँ, நான் நன்றாக இருக்கிறேன் मैं ठीक हूँ. நீ எப்படி இருக்கிறாய்? நீ, तुम, எப்படி, कैसे, இருக்கிறாய், हो, तुम कैसे हो? கேர்லா இருந்தா இது சேம் சென்டென்ஸ் தான் வரும், मैं ठीक हूँ. இங்க மட்டும் तुम कैसी हो. நானும் நன்றாக இருக்கிறேன், I am also fine. मैं भी ठीक हूँ. நானும், मैं भी, நன்றாக, ठीक, இருக்கிறேன், हूँ. मैं भी ठीक हूँ. இது கேர்ள் பாய் ரெண்டு பேருக்கும் சேமாக தான் வரும், मैं भी ठीक हूँ. நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாய்? What time do you get up? ஹிந்தில तुम कितने बजे उठते हो? நீ, तुम, எத்தனை மணிக்கு, कितने बजे, எத்தனை कितने மணிக்கு பஜே, எழுந்திருப்பாய். கெட்டப், இந்த கெட்டப் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஹிந்தியில verb root வந்து உட், யூடிஹெச், உட். ஓகே, அதுல தே ஆட் பண்ணியிருக்கேன், உठते हो. பாய்னா உठते வரும், ஓகே, தே வரும். கேர்ள்னா தீ வரும். ஓகே, பாய்க்கு தே, தும் இருக்கும் போது தே வரும் பாய்க்கு. கேர்ளுக்கு எப்பவுமே தீ தான் வரும், டி டபுள் இ, உठती. ஓகே, பாய்னா तुम कितने बजे उठते हो, கேர்ள்னா तुम कितने बजे उठती हो. நான் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், I get up at 6 o'clock. हिंदीல मैं 6 बजे उठता हूँ. நான், मैं, 6 மணிக்கு, 6 बजे, 6 6ன்னு சொல்லுவோம் ஹிந்தியில, 6 बजे எழுந்திருப்பேன். அந்த கெட்டப்க்கு உட். ஓகே, அதுல தா ஆட் பண்ணியிருக்கேன். பாய்னா தா வரும், கேர்ள்னா தீ வரும். ஓகே, இதுக்கு முன்னாடி பாய்னா தே சொன்னேன், ஏன்னா அங்க வந்து நீ, தும், தும் வரும்போது பாய்க்கு தே வரணும், நான், மே வரும்போது தா வரணும். கேர்ளுக்கு கன்ஃபியூஷனே இல்லை, எப்பவுமே தீ தான் வரும். ஓகே, ஸோ நான் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், மே 6 बजे उठता हूँ. கேர்ள்னா மே 6 बजे उठती हूँ. ஓகே, அடுத்தது, நீ எப்போது குளிப்பாய்? When do you take a bath? तुम कब नहाते हो? நீ, तुम, எப்போது, कब, குளிப்பாய், नहाते हो, இந்த இருக்கு இல்லையா பாத். ஓகே, குளிப்பதற்கு ஹிந்தில நஹான்னு சொல்லுவோம், NAHA, நஹா. ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன ஆட் பண்ணும் பாய்க்கு? நான் சொன்னேன்ல, நீ வரும்போது, தும் வரும்போது பாய்க்கு தே வரும். ஓகே, கேர்ளுக்கு தீ வரும். ஸோ பாய்னா तुम कब नहाते हो, गर्लனா तुम कब नहाती हो. இங்கே குளிப்பேன், I take a bath at 7 o'clock. ஹிந்தில मैं 7 बजे नहाता हूँ. நான், मैं, 7 மணிக்கு, 7 சாத்துன்னு சொல்லுவோம் ஹிந்தில, சாத்து. ஓகே, 7 மணிக்கு, பஜே, नहाता हूँ.
ஸோ நஹா இஸ் ஃபார் பாத் அண்ட் பாய்னா தா ஆட் பண்ணும், கேர்ள்னா தி. பாய்னா मैं 7 बजे नहाता हूँ, கேர்ள்னா मैं 7 बजे नहाती हूँ. நீ எப்போது காலை உணவு சாப்பிடுவாய்? When do you have your breakfast? हिंदीல तुम कब नाश्ता करते हो? நீ, தும், எப்போது, கப், காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்க்கு நாஷ்டான்னு சொல்லுவோம். ஓகே, சாப்பிடுவாய். ஓகே, இங்க ஹேவ் இருக்கு இல்லையா? when do you have your breakfast? ஸோ இந்த ஹேவ்க்கு நம்ம இங்க கருன்னு சொல்றோம். ஓகே, ஸோ பாய்னால பாய்னா தே வரும், கேர்ள்னா தீ வரும். ஸோ when do you have a breakfast? तुम कब नाश्ता करते हो? गर्ल ना करती हो. நான் 8 மணிக்கு காலை உணவு சாப்பிடுவேன். I have breakfast at 8 o'clock. हिंदीல मैं 8 बजे नाश्ता करता हूँ. நான், मैं, 8 மணிக்கு 8 8ன்னு சொல்லுவோம். மணிக்கு பஜே 8 பஜே, காலை உணவு நாஷ்தா. ஓகே, சாப்பிடுவேன், கர்த்தா ஹூ. ஓகே, இந்த ஹேவ் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம கர்த்தா ஹூ கருன்னு யூஸ் பண்றோம் இங்க. ஸோ பாய்னா கர்த்தா ஹூ, கேர்ள்னா கர்த்தி ஹூ. இங்க இந்த சாப்பிடுவேன் இருக்கு இல்லையா, நம்ம இப்படி கூட சொல்றோம் ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா, ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock. ஸோ இங்க ஹிந்தில எப்படி வரும் அது? ஈட்க்கு ஹிந்தில கான் சொல்லுவோம், KHAA. ஸோ இங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? I eat breakfast at 8 o'clock. मैं 8 बजे नाश्ता, இங்க கர் போட்டிருக்கேல, இங்க கான் போட்டுருணும், KHAA. ஸோ खाता हूँ, கேர்ள்னா खाती हूँ. கிளியர்? நீ எத்தனை மணி நேரம் படிப்பாய்? How many hours do you study? हिंदीல तुम कितने घंटे पढ़ते हो? நீ, தும், எத்தனை மணி நேரம், எத்தனை கித்தனை மணி நேரம், घंटे. ஓகே, घंटे. படிப்பாய், ஸ்டடி. இந்த படிப்பாய் ஸ்டடிக்கு ஹிந்தியில படு. ஓகே, ஸோ அதான் இங்க போட்டிருக்க PAD. ஓகே, ஸோ H கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆக்சுவலி பட். ஓகே, ஸோ பாய்னா தும் இருக்கு இல்லையா, தே வரும், படுத்தே ஹோ. கேர்ள்னா படுத்தி ஹோ. ஸோ நீ எத்தனை மணி நேரம் படிப்பாய்? தும் கித்தனை घंटे पढ़ते हो? நான் 3 மணி நேரம் படிப்பேன். I study for 3 hours. मैं 3 घंटे पढ़ता हूँ. நான், मैं, 3 மணி நேரம், 3 घंटे. ஓகே, இந்த மணி நேரம்க்கு घंटे, 3க்கு 3ன்னு சொல்லுவோம் ஹிந்தியில. ஸோ मैं 3 घंटे पढ़ता हूँ. बॉय ना पढ़ता हूँ, गर्ल ना पढ़ती हूँ. உனக்கு டீ பிடிக்குமா அல்லது காஃபி பிடிக்குமா? Do you like tea or coffee? हिंदीல तुम्हें चाय पसंद है या कॉफी? உனக்கு, तुम्हें, டீ, चाय, பிடிக்குமா, பசந்த் है, அல்லது, அல்லதுக்கு யான்னு சொல்லுவோம், யா. ஓகே, காஃபி பிடிக்குமா, காஃபி. இங்க பிடிக்குமா இருக்குல்ல, இதுக்கு ஹிந்தியில பசந்துன்னு சொல்லுவோம். ஓகே, உனக்கு தேநீர் டீ பிடிக்குமா அல்லது காஃபி பிடிக்குமா? तुम्हें चाय पसंद है या कॉफी? டீ பிடிக்குமா அல்லது காஃபி? ஓகே, இங்க தும்ஹேன்னு சொல்றோம்ல உனக்கு, அது நம்ம இன்னொரு வேர்டு கூட யூஸ் பண்ணலாம், என்னன்னா தும்கோ. இது நான் இன்னொரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன் இதை பத்தி. ஸோ உனக்கு தும்ஹே ஆர் தும்கோ. ஓகே, இங்க இப்போ இதை தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் ஹிந்தியில பண்ற பாருங்க. உனக்கு தும்ஹே ஆர் தும்கோ டீ, சாய் பிடிக்குமா, பசந்த் ஹே அல்லது யா, காஃபி
पसंद है இப்படி கூட சொல்லலாம் ஓகே सो तुम्हें चाय पसंद है या कॉफी पसंद है ओके या सो இது கேர்ள் பாய் ரெண்டு பேருக்கும் சேம் சென்டென்ஸ் தான் எனக்கு தேநீர் பிடிக்கும் எனக்கு டீ பிடிக்கும் ஐ லைக் டீ मुझे चाय पसंद है எனக்கு मुझे टी चाय பிடிக்கும் पसंद है உனக்கு எந்த உணவு பிடிக்கும் what food do you like तुम्हें कौन सा खाना पसंद है உனக்கு तुम्हें और तुमको எந்த कौन सा உணவு खाना பிடிக்கும் पसंद है உனக்கு எந்த உணவு பிடிக்கும் तुम्हें कौन सा खाना पसंद है ओके सेम फॉर बॉय एंड गर्ल எனக்கு இட்லி பிடிக்கும் ஐ லைக் இட்லி मुझे इडली पसंद है எனக்கு मुझे इडली பிடிக்கும் पसंद है உன் வீடு மிகவும் அழகாக இருக்கிறது your house is very beautiful हिंदीல तुम्हारा घर बहुत सुंदर है उन வீடு तुम्हारा तुम्हारा घर उन வீடு तुम्हारा घर மிகவும் बहुत அழகாக சுந்தர் இருக்கிறது है இங்க பை மிஸ்டேக் क्वेश्चन மார்க் போட்டுருக்கேன் இக்னோர் பண்ணிடுங்க ப்ளீஸ் நன்றி थैंक यू हिंदीல धन्यवाद சரி மீண்டும் சந்திப்போம் ओके see you again अच्छा फिर मिलेंगे ओके सो சரி अच्छा மீண்டும் फिर சந்திப்போம் मिलेंगे अच्छा फिर मिलेंगे सो இன்னைக்கு என்னெல்லாம் புது வேர்ட்ஸ் கத்துக்கணும் ठीक நன்றாக fine उठना எழுவதற்கு to get up நஹானா குளிப்பதற்கு to take a bath नाश्ता காலை உணவு breakfast घंटा மணி நேரம் hour பசந்த் பிடிக்கும் like சுந்தர் அழகாக beautiful धन्यवाद நன்றி thank you ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் நண்பரை சந்திக்கும் போது பயன்படுத்தக்கூடிய சில எளிய ஹிந்தி கான்வர்சேஷன்ஸை கற்றுக்கொண்டோம் தொடர்ந்து பிராக்டிஸ் செய்தால் ஹிந்தி பேசுவது மிகவும் எளிதாக விடும் அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு பயனுள்ள ஹிந்தி கான்வர்சேஷன் உடன் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி